வக்ரம் அப்படிங்கிறது என்ன, ஒரு கிரகங்களோட பின்னோக்கிய பயணம் அப்படின்னு பேர். இப்போ 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரின்னு போயிட்டு இருக்கிறது அப்படி திரும்ப வந்து 10லேருந்து 9 9லேருந்து 8 இப்படி வரும். இந்த வக்ரம் அப்படிங்கிறது அதே ராசிக்குள்ளாரையே இருக்கா இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய ராசியில் போகுதா அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அப்படியெல்லாம் போகலை. கிரகங்களோட பின்னோக்கிய பயணம்னா மீன ராசியில் தான் சனி இருக்குது, அதுலேருந்து பின்னோக்கி மாறலைங்கிறதுனால இந்த வக்ரம் எப்படி என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரம். இந்த வக்ரம்ங்கிறத எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மீனத்தில் வந்து சனி இருக்குது, மீனத்திலேருந்து 5ஆம் இடமான கடகத்துக்கு சூரியன் வரும்போது சனி வக்ரம் ஆகிடும். அதுக்கப்புறம் 9ஆம் இடமான கார்த்திகை மாதம் வந்து நீங்கள் விருச்சிகத்துக்கு போகும்போது சனி நிவர்த்தி அடையும். இதில் வந்து தேதிகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். குருவும் அப்படி தான், குரு இருக்கக்கூடிய ராசிலேருந்து அதோட 5வது ராசிக்கு சூரியன் வரும்போது குரு வந்து வக்கரம் அடையும், 9வது ராசிக்கு போகும்போது வக்கர நிவர்த்தி அடையும். ரைட்டு, நிறைய வக்கர கிரகங்கள் இப்போ சூரியன் சந்திரனுக்கு வக்கரம் கிடையாது, ராகு கேதுக்கும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. மற்ற 5 கிரகங்களுக்கு தான் இந்த வக்கரம் இருந்தாலும் குருவோட வக்கரத்தையும் சனியோட வக்கரத்தையும் தான் நம்ம பெருசாக பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து பெரிய கிரகங்கள் இல்லையா. இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1 வருஷம் ஆகும், வருடக்கோள்னு சொல்லுவோம். அதே போல் சனி பார்க்கும்போது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அதனால தான் அந்த 2 கிரகத்தை வந்து மெயினாக நம்ம பார்க்குறது. இப்போது இந்த வக்ரம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வக்ரம்ங்கிறது யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டதுங்கிறது தொடர்ச்சியாக வந்து வெவ்வேறு விதமாக ஆளுக்கால் ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்லும்போது மூத்த ஜோதிட ஆராய்ச்சியாளர், இந்த கடந்த நூற்றாண்டோட முக்கியமான பிரபலமான ஜோதிடர்கள் ஒருத்தர். அது மட்டும் இல்லை, அவருடைய கண்டுபிடிப்புகள்லாம் ஜோதிடத்தில் வந்து உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அப்படின்னு பார்க்கும்போது கேபி சிஸ்டம், கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட அந்த பதில்கள்லேருந்து எடுத்து நம்ம பப்ளிக்கு பதில் சொல்லிடும். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறக்கும்போது இதே போல் ஒரு கிரகம் வக்ரம் அடைந்திருந்தால் அது திரும்ப கோச்சார நிலைகளில் வக்ரம் அடையும் போது அந்த காலகட்டங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்கும், கூடுமான வரைக்கும் ஒரு பாசிட்டிவான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கும். மற்றவர்களுக்கு அது வந்து பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இது மட்டும்தான் வந்து அதிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்தது, மற்ற ராசிகளுக்கு இது இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இந்த காலகட்டம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் மாறிடும். ஒரு கிரகம் வந்து வக்ரமாக இருக்கும்போது ஒரு புது முயற்சிகளை தொடங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அவங்களுடைய ஜாதகத்திலே இதே கிரகம் வக்ரமாக இருந்தால் அவங்க அதை செய்யலாம், மற்றவர்கள் அதை செய்யக்கூடாது. இதுதான் வந்து கேபி சிஸ்டத்தோட அவங்க வந்து அவங்களுடைய கண்டுபிடிப்பு, அவருடைய ஃபைண்டிங்ஸில் அவர் சொன்னது. மற்றவங்க வந்து நம்ம அந்த புக்கில் இருக்குது இந்த புக்கில் இருக்குன்னு சொல்லாமல் தவிர புத்தகங்களில் இருந்தாலும் அதை எடுத்து எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி இது ஒத்து வருதா ஒத்து வரலையான்னு பார்த்து அதை ஆய்ந்து சொல்கிறாங்கல்ல, அதனால் அவர்களுடைய கூற்றை வந்து இதுக்கு நம்ம முக்கியமாக எடுத்துக்கலாம். அதனால் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் பார்த்துக்கணுமே தவிர வேறு ஒன்றும் பலனை மாற்றுறது. இந்த வருஷம் வந்து ஜூலை 27ஆம் தேதி பிறக்கிற பிள்ளைகள் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளோட ஜாதகத்துலேயும் சனி வக்கரமாக தான் இருக்கும். அதனால் வந்து மீனத்தில் இல்லை மேஷத்துக்கு போயிடுச்சுன்னு எடுக்க முடியாது. அதனால் வந்து சனிக்குரிய அந்த காரகத்துவம் வந்து இப்படி மாற்றி நடக்கும் அப்படி மாற்றி நடக்கும்னு எடுக்க முடியாது. அது லக்கணத்துலேருந்து எத்தனாவது இடந்திருக்கோ அதுக்குரிய பலன் தான் அது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ இதை தான் வந்து நம்ம வக்ர பயிற்சிக்கு முதன்மையாக நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ வந்து ஒரு ராசிக்கும் இந்த வக்ர சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த சனியோட வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்குல்ல, ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும், இதுக்கு இடையில் குருவோட அதிசார பயிற்சியும் ஒன்று நடக்குது. ஆனால் அதையும் சேர்த்து தான் இதுக்கு நம்ம பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். குரு எப்போ வந்து அதிசார பயிற்சி வருதுன்னா அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஆரம்பித்து சிம்மத்துக்கு போயிடுது. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து சிம்மத்துக்கு போயிடுது. சிம்மத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டிசம்பர் 6ஆம் தேதி தான் திரும்பவும் பழைய மாதிரி கடகத்துக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அந்த குருவோட அதிசார பயிற்சியையும் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த சனியோட வக்ர பயிற்சிக்கும் பலனை சொல்லி ஆகணுங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கணக்கு. இதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி சொன்னால் மட்டும்தான் பலன்கள் ஓரளவுக்கு சரியாக வரும்.